நானே ஒரு 2 கிலோமீட்டர் என்னன்னா என்னை அறியாமலே நான் பாட்டு ஓட்டிட்டு வந்திருக்கேன். நான் எப்படி ஓட்டினேன் என்னன்னே தெரியல, தூங்கிக்கிட்டே ஓட்டிட்டு வந்திருக்கேன் போல. என்னாச்சு? ஐயோ அண்ணா, பெட்ரோல் நீங்கண்ணா. ஃபேமிலி, நான் தான் ஸ்பைசி பேசுகிறேன். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு மணாலியில் தாங்க இருக்கோம். மணாலி ஒரு வழியாக வந்துட்டோம், இப்போ தான் வந்தோம். இப்போ என்ன பிளான்னா, நாளைக்கு நம்மளுக்கு ட்ரெயின் இருக்கான். அதனால் வந்து மணாலிலேருந்து டேரெக்டாக வந்து 600 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக நைட்டு இப்போ அடிச்சிடலாம், ஒரே அடி அடித்து கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:35 ஆகுது. அதனால் வந்து நம்ம வந்து நேராக டெல்லி போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த அண்ணாலாம் வந்து இந்த அண்ணாலாம் வந்து முன்னாடியே பழக்கம். உள்ளே வேறு அண்ணன் இருந்தாங்க, ஒரு அண்ணன் வராங்க. இந்த அண்ணாலாம் வந்து லேல வந்து பழக்கமானாங்க. டக்குன்னு பார்த்தா இங்கே வந்திருக்காங்க, இங்கே வந்திருந்தாங்க. அந்த அக்கா இந்த அக்கா எல்லாருமே வந்து இங்கே வந்து மீட் பண்ணோம். அதனால் வந்து நான் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு ஜாலியாக டீலாம் குடிச்சிட்டு நல்லா தெம்பாக வண்டி ஓட்ட போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8:34 ஆகுது. எவ்வளோ நேரத்தில் போகிறோம், எங்கே போகிறோம், எந்தெந்த ஏரியாவில் பூந்து போகிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோலாம் ரொம்ப இழுக்கடிக்கலாம் மாட்டாங்க, ஏன்னா நைட் ட்ராவலாக பகல்லே யாரும் பார்க்க மாட்டாங்க, இல்லை நைட்டில் வேறு அப்படி இல்லைங்க. அப்படிலாம் கிடையாது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. எத்தனை வியூஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ வியூஸ் இருந்தாலும் சரி, அது எனக்கு ஓகே தான், பரவாயில்ல, போதும். இதோட நம்ம லடாக் வீடியோ முடியுது. இன்னும் ஒரு 2 எபிசோடு வருங்க. அதுக்கப்புறம் நம்ம எபிசோடெலாம் முடிஞ்சிடும். நம்ம பெண் நிற்கிறாப்புல, இவர் நம்ம கூட வந்து டெல்லி வராப்புல. டெல்லி வந்துட்டு நம்மளை அனுப்பிச்சுட்டு தான் போகிறாப்புல. நம்ம வண்டி பயங்கரமாக கட்டி வச்சாச்சு. இங்கே பாருங்க, திருச்சிராப்பள்ளி போகிற வரையுமே நம்ம வண்டி அவராது அந்த மாதிரி கட்டியிருக்கேன். சரி, ஓகேங்க. அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். எந்தளவு நான் வீடியோ சுருக்கமாக முடிக்க முடியுமோ அந்தளவு நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ரொம்ப இழுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரி, ஓகேங்க, வண்டி ஓட்ட போகலாம். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் பார்த்தாச்சா உள்ள? சரி, போ அவ்வளோதாங்க. இங்கே நம்ம கிளம்பியாச்சு. நம்ம 700 கிலோமீட்டர் எப்படி ஓட்ட போகிறோம்னா, இங்கே பாருங்கள், கீரை பாருங்கள். கீர் இப்படி தான் இருக்கு. சூட் கிழிஞ்சிருச்சு. கீர் போட்டு பார்த்துக்கலாம். பாய் பையா, பாய். ஓ எடுத்துட்டேன். சார்ஜர்லாம் உண்டானே இருக்கு. சரி, ஓகே. கேபிள் அது என்கிட்ட இருக்கு. ஓகே, சரி, ஓகே, போலாம். நவர்றா, போல போக முடியும். ஓகேங்க. ஓகே, நம்ம வண்டியில் வந்து லைட்டு கிடையாது. அதனால வந்து பெண்ணு, என் வண்டியில் லைட்டு கிடையாது, நீயே ஃபஸ்ட்டு போ. ஓகே, லைட்டு இல்லாமல் நைட் டைம் ஓட்டுறோம் பாருங்க, பயங்கரமான ரைடுங்க. நம்ம பார்த்துக்கலாம். பேசிகிட்டே போனால் 700 கிலோமீட்டர் பேசிட்டு போனால் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க. ஆனால் 30 கிலோமீட்டர் பேசிட்டு போனாலே யாரும் பார்க்க மாட்டீங்க, நல்லா தெரியுது. பரவாயில்ல, அதனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வெளிச்சத்துலேயே நான் முடிஞ்சளவு லாக் பண்ணுறேங்க. ஓகேவா? என்னாச்சு? இல்லைண்ணா, சாரிண்ணா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் லிஃப்ட் கொடுக்க முடியாது, பின்னாடி லக்கேஜ் இருக்குண்ணா. இந்த ஃபுல்லாக லைட்டு எது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குழு மணாலிங்க. நம்ம வந்து குழு மணாலியை தாண்டி தான் போக போகிறோம். அதான் எப்படின்னா மெயின் குழு மணாலி இல்லை, அந்த இதை சார்ந்தது தான், அப்படியே ஓரத்தில் உள்ளது தான் ஃபுல்லாகவே. ஆனால் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. குழு மணாலிலாம் சூப்பராக இருக்கும்டா, போயிட்டு வந்துடு அப்படின்னாங்க. நான் மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, நம்ம டிக்கெட்டு போட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இன்னொரு தடவை வருவோம். மணாலியை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வரோங்க. லடாக்லாம் உண்மையிலே சொல்கிறேன், அந்த லெவலாக இருந்தாங்க. ஃபுல்லாக மலை, அவ்வளோதான். பைக் ரைடு அவ்வளோதாங்க. அது மற்றபடி ஆனால் கஷ்டம் தாங்க. ஆனால் மணாலிலாம் செம்ம ஜாலியாக இருக்குங்க, உண்மையிலே சொல்கிறேன். மணாலிலாம் ஒர்த்து. நான்லாம் டிக்கெட்டு போட்டு நான் இங்கே வரலான் இருக்கேன். இதில் என்ன ஹைலைட்னா, நம்ம வண்டியில் லைட் இல்லைன்னு நினச்சேனாங்க. சரி, பட்டனை போட்டு பார்ப்போம், ஃபாக் லைட்டு அப்படின்னு பார்த்தா போட்டு பார்த்தா ஒயிட் லைட் எரிஞ்சுதுங்க. மறுபடியும் ஒரு பள்ளத்தில் மட்டார்னு அடிச்சுது பாருங்க. ஃபாக் லைட் 2 லைட் எரிய ஆரம்பிச்சிட்டா. மஞ்சள் லைட்டு எரியுது, ஒயிட் லைட் எரியுது. அது எப்படி எரியுதுன்னா சிங்கிள் லைட்ல எரியுது. இந்த லைட் எரியவே இல்லை, ஒரே லைட்ல மட்டும் எரியுதுங்க. ஐயோ கடவுளே. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல சண்டிகருக்கு. நம்ம வரல போயிட்டே இருக்கோம். டனல்ல ஒரே ஒரு வரட்டு தாங்க வரட்டினேன். இங்க பாருங்க, ரைட்டு மிரரை பாருங்க எப்படி ஆகுன்னு. ஒரு வரட்டு தான் வரட்டினேன். ஒரு பள்ளத்துல இறங்கி ஏறினதா அப்படியே மிரர் சாஞ்சிட்டுங்க. அந்த மரம் விட்டுட்டு போல. இந்த வண்டியில என்னென்ன உழுவ போகுது என்னன்னு தெரியல, பார்ப்போம். இல்லைங்க, எல்லாமே லூஸாக தாங்க இருக்குது, அதனால தான் உழுவுது. மற்றபடி வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக டைட் வச்சுருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர பார்ப்போம். மிரரை ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நிறுத்தி உள்ளே வச்சுருவோம். கண்ணாடி மறைஞ்சிட்டா, மரம் போயிட்டு அந்த ஒரு பள்ளம் இருந்தது தெரியுமா?
அந்த டனலில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஹார்பர் பள்ளம் வந்ததுல அதில் அந்த ஸ்க்ரூ இல்லை ப்ரோ, உடஞ்சிருச்சு ப்ரோ, உடஞ்சிருச்சு. சரி ஒரு வரட்டு தான் வரட்டுனா அப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இந்த உடஞ்சிருக்குது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சைடு மிரர் போயிடுச்சு, பார்த்துக்கலாம். எதுக்கும் அசரக்கூடாது, அடிக்கணும் அன்னைக்கு டெல்லி, அவ்வளோதான் மைண்டு. வண்டியே சுக்குனுறான் பரவாயில்ல. அப்பா இவ்வளோ நைட் நேரத்துலையும் டனலை பாருங்க எப்படி இருக்கு, செம்ம வெளிச்சமா இருக்குல்ல. இந்த மாதிரி இருந்தா என்னோட மிரர் உடஞ்சிருக்காதுங்க. ஃபுல் இருட்டு அந்த டனலு, அதில் அப்படியே மிரர் உடஞ்சிருச்சுங்க. ஒரு பள்ளத்தில் கொண்டு விட்டுட்டேன் வண்டியை, பட்டாருன்னு அடிச்சுது, அப்படியே மிரர் ஒரு சைடு உட்காந்துட்டு. இதுல பயங்கரமா போலாமே இந்த டனல்ல எல்லாம். இங்க பாருங்க, போய் பாருங்க, வண்டி ஏறுது பாருங்க அப்படி, வேற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க டனல். நைட்டு எப்படி இப்ப மணி பட்டா 10:30 இருக்கும், 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 10:30 இருக்கும்னு வச்சுங்களேன். எப்படி இருக்கு பாருங்க டனல், வேற லெவலில். நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இன்னும் கரெக்டாக டெல்லி பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. கண்ணு ஒரு மாதிரி சொக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் அடித்து ஓட்டிடலாம், பிரச்சனை இல்லை. சும்மாடி பேசிகிட்டே இருந்தோம், உட்காந்துட்டோம். பார்த்தா அரை மணி நேரம் ஆச்சு. சரின்ட்டு மறுபடியும் கிளம்பி உடனே பேக்கிங் பண்ணியாச்சு. சரி போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் வந்து சண்டிகர் போய்ட்டு சண்டிகர்லேருந்து டெல்லி போக வேண்டியதான். சரி ஓகே வாங்க போகலாம். பேக்கு எப்படி ஆயிட்டு அட்டிச்சு கிழிச்சாச்சு வண்டியை. தூங்கிக்கிட்டு இப்போ வந்து மூஞ்ச கழுவுறான் நாய். தூங்க ஆறான்னு சொன்னால் இப்போ தூங்கி விட்டு மூஞ்ச கழுவுறான். அது அங்கே வாங்கிக்கிறேன், அது வேணும் ப்ரோ. எப்பா வா சார், ஜாக்கெட்டை போடு. பாப்போம் போடுறத பொண்ணா. நான் வந்து 3 பேருக்குமே சரியாக தூக்கம் வருது. ஆனால் வேறு வழி இல்லை, காலையில் வண்டியை கொடுத்தே ஆகணும் அங்கே. அதனால் வந்து நாங்கள் போய் தான் ஆகணும். அப்படியே பல்ல கடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். சரி போவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னும் வந்து 230 கிலோமீட்டர் இருக்குங்க டெல்லிக்கு. அப்படியே பொறுமையாக போயிட வேண்டியதான், கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஓடிட்டு போயிட வேண்டியதான். என்ன பண்ணுறது? ஐயோ பையா பாவங்க, பையா வெளிப்புட்டாச்சு பிடிச்சி. பையா எந்திரி பையா அப்படின்னு. வாயா ஆ 500. ஏய் அடே வாடா. அப்பா ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. பார்த்துக்கலாம். 500 ரூபாய்க்கு போட்டால் கரெக்டாக ஒரு எத்தனை கிலோமீட்டர்னா 250 280 300 கிட்ட தருதுங்க. ஓகே தான் ஓகே தான். 300 கிட்ட தருது 500 ரூபாய்க்கு போட்டால். டேங்க் ஃபுல் பண்ணால் 450 மாதிரி தரும்னு நினைக்கிறேன். அப்பா தூக்கம் தான் கொஞ்சம் கடுமையாக வருது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே முருகன் சாங்கை கேட்டுட்டு போயிட வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க இங்கே. டெல்லி டு சண்டிகர் டு டெல்லி ரோடு கடன் இருக்கு. ஈஸியாக வந்து அடித்து தட்டிடலாம். வேகமாக ஓட்டினா தூக்கம் வராது இல்லைங்க. இப்போ நம்ம வேகமாக போகிறோம்னு வச்சுங்களேன், தூக்கம் வரவே வராது. பொறுமையாக போனால் மட்டும்தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:40 ஆகுதுங்க. நம்ம ப்ரோ வந்து கேரளாவிலேருந்து வந்தார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது ப்ரோ, முடியலைனால நான் வந்து ரூம் எடுக்கிறேன் ப்ரோ, இங்கே எடுத்துக்கிறேன். நான் டெல்லி உள்ளே வரல ப்ரோ, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அப்படியே டெல்லி அவுட் சைடால நான் வந்து கேரளா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரண் என்ன சொல்கிறான்னு தெரில. நானே ஒரு 2 கிலோமீட்டர் என்னன்னா என்னை அறியாமலே நான் பாட்டு ஓட்டிட்டு வந்திருக்கேன். நான் எப்படி ஓட்டினேன் என்னன்னே தெரியல, தூங்கிக்கிட்டே ஓட்டிட்டு வந்திருக்கேன் போல. என்னாச்சு? தூங்கிட்டாரா? தூக்கம் வருதாம்மா?
ஓகேங்க. ஆமாம் பாவங்க அவரும் பாவம். எப்படின்னா 3 பேரும் ஒன்றா தான் வந்தோம். லேலேருந்து காலையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். இன்னமும் வந்து ரெஸ்ட் இல்லை. காலையில் லேலேருந்து இறங்கணும், மணாலி இறங்கணும். மணாலியில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துருந்தோம், டீ குடிச்சிட்டு அந்த அண்ணன்களோட தான் உட்காந்துருந்தோம். அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம், அவ்வளோதான். நம்மளோட சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா இப்போ ட்ரெயினை விட்டுட்டோம்னு வச்சுங்களேன். ட்ரெயினை விட்டுறது பிரச்சனை இல்லை. இப்போ வண்டியை கொண்டே நம்ம காலைல போட்டால் தான் நம்ம இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏற முடியும். இன்றைக்கி நைட்டு வண்டி போவோம். அதனால தான் நம்ம அவ்வளோ வேகமாக போகிறது, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா நம்ம ப்ரோடே தங்கிட்டு பொறுமையாக கூட போகலான்னு வச்சுங்களேன். கையிலையும் பைசா இல்லை, ரூம் ரெண்ட்டு அது இதுன்னு இருக்குது. அது இல்லாமல் வண்டிக்கு கொடுக்கணும். சரி எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு அது ஒரு 1000 ரூபா ஒரு நாளைக்கு வரும், அதை மிச்சம் பண்ணலாமே அப்படின்றது தான் நம்ம கிளம்பியாச்சு. அவருக்கு மோசமாக தூக்கம் வருது போல். ப்ரோ நான் ரூம் எடுத்துடுறேன் ப்ரோ, முடியல ப்ரோ நாள் அப்படிங்கிறாரு. சரி ஓகே பார்த்துலாம், பரவாயில்ல. அவர் ஒன் டே சேஃபாக ரூமில் ஒன் டே விட்டுட்டு அப்படியே நம்ம டெல்லி கிளம்பலாங்க. டெல்லி ஜங்ஷன் போயிட்டோம்னா அங்கே கூட போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பாப்பா இப்போ தாங்க லைட்டாக பொழுது வந்திருக்கு. வந்து எப்படின்னா கிளம்புறேங்கிறாங்க. சரணு பய தலையிலே முட்டார்னு அடிக்கிறான். அவன் போகிறப்பயே அவனுக்கும் தூக்கம் வருது போல. என்னடா அப்படிங்கிறான், தூக்கம் வருதுண்ணே, அதானே ஹெல்மெட்லேயே அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். சரி அதான் செத்த நேரம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சோன்னே போகலாம். இப்போ பொழுது வந்து விடிஞ்சிருச்சு, அதனால் இனிமேல் வந்து மோஸ்ட்லி இனிமேல் வந்து தூக்கம் வராது. இப்போ அந்த பகல் வெளிச்சம் வந்துட்டாலே தூக்கம் வராது. டீ குடிச்சிட்டு ப்ரோவோட அப்படி வரும். சாவி இதில் இருக்கட்டும். இன்னும் நம்ம டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 140 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து நீ ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு கேரளா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா கேருங்க படுத்து தூங்குறத. காலையிலே உட்காந்து லேசு தின்னுட்டு உட்காந்துருக்கான் பாரு. கேட்டால் தூக்கம் போயிடுமா, லேசு தின்னா தூக்கம். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறேன்னு தெரியல. ப்ரோ பையா இங்கே பாரு பையா, வண்டி ஓட்டிட்டு போயிடுவில. எதுக்கும் போட்டோ அனுப்பிச்சு விட்டுரு, நாங்க வந்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போடணும். சரி ஓகேங்க, அப்படியே மோட்டோலாவில் கண்டிப்பாக இன்னொரு 140 கிலோமீட்டர் தான் இருக்குது டெல்லிக்கு. எனக்கே இங்கே பாருங்க கண்ணெலாம் செம்மையாக செவந்துட்டு. 170 கிலோமீட்டரா? 170 கிலோமீட்டராங்க. ஐயோ சரி ஓகே பார்த்துக்கலாம். நேற்று காலையில் ஓட்ட ஆரம்பித்தோமா வண்டி, நேற்று காலையில் ஓட்ட ஆரம்பித்தோம். இப்போ வரையும் பிரேக் இல்லை, ஃபுல்லாக அடிச்சு நவத்தி பேங்க்லேருந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். பேங்க்லேருந்து ஃபுல்லாக இங்கே வரையும் நான் ஸ்டாப்பாக இல்லை, ஸ்டாப் பண்ணி தான் வந்திருக்கோம். இல்லை நான் ஸ்டாப் தான், சாப்பிட கூட இல்லை. ஆமாம் நான் சாப்பிட்லங்க உண்மையிலே. அங்கே உள்ள சாப்பாடு செட் ஆக மாட்டேங்குதுன்னு இங்கே வந்து சாப்பிடணுன்ட்டு பசியிலே இருக்கும். மூஞ்செல்லாம் அப்படியே கண்ணங்கரேன்னு ஆகிட்டு ஃபுல்லாக அப்படியே கருவாலையும் விழுந்து பா எது கொலிக்குது. சரி ஓகே வாங்க அப்படியே வண்டி ஓட்டலாம். அவ்வளோ நேரத்தோடு கிளம்பி வேர்க்குதுங்க ஃபுல்லாக. இப்போ ஜாக்கெட்டை போட்டோன்னே முடியல, வேர்க்க ஆரம்பிக்குது. பள்ளத்தில் விட்டேன். ஓ இப்படியா, சரி சரி. நான் நைட்டோட விளாக முடிச்சிடலான்னு பார்த்தா பகல் ஆயிட்டுங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டேன்னா நம்ம பசங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா ஒவ்வொரு ஆளும் பாவம் என்ன பண்ணுறது, டயர்டு, சரியான ரைடு. எனக்கு வந்து தூக்கம் வராதுங்க, ஆனால் வந்துட்டு என்னை எழுப்புனா கடிச்சிடும் உளுந்து, அந்த மாதிரி ஒரு ஆள்னா. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தூக்கம் வராது ரைடில். நான் அப்படியே நான் பண்ண போயிட்டுருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேருக்குமே தூக்கம் வந்துட்டுங்க. அதனாலே வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்குடா அழுத்துங்களா அப்படின்ட்டேன். ஏன்னா விரட்டி ஓட்டணும்னு வச்சுங்களேன் தூக்கம் அப்படியே ட்ராப் ஆகிடும். அதனாலே நீங்கள் அழுத்தி ஓட்டுங்கடா அப்படின்ட்டேன். அவங்களாம் அழுத்தி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே தூங்க மாட்டாங்க. விரட்டினாங்கன்னா தூங்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. நம்மளும் அப்படியே அழுத்தி பிடிப்போம் அவங்கள. தம்பி கீழே விழுந்துடாதரா, க்ளவுஸு. இந்த காருக்காரன் தான் வந்து நம்மளுக்கு பாய் காமிச்சாரு. அவர் என்ன நினைக்க போறான்னு தெரியல, கட்ட அடிச்சோன்னா. அவ்வளோதான் அண்ணா, 120 கிலோமீட்டர் தாங்க இருக்கு டெல்லி. அடிச்சிடலாம், அசால்ட்டாக அடிச்சிடலாம். நான் வேகமாக தான் போக சொன்னேன், சரி தூங்குறாங்களே அப்படின்னு. ஆனால் என்னை முந்தினவங்க ஸ்லோவே போக மாட்டாங்க. நானும் விரட்டுறேன், அவனை வந்து போயிட்டே இருக்காங்க. அவனை பாருங்க எங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம நம்மளும் விரட்டி பார்ப்போம். அங்கே போயிட்டு உண்மையில விரட்டுறாங்க அவன். பாருங்க இவர் எப்படி முடிக்கிறாரு பாருங்க. நம்மளும் விரட்டிடுவோம். இப்போ அவன் சரணை பிடிக்கிறோம் இப்போ நம்ம. ஆய்
குறுக்க வராதீங்க பூந்துரு. போ இன்னும் போ போ. எப்ப கீரை குறைச்சு போறாங்க. எப்படினாலும் போ. டயர் ஃப்ரண்ட் டயர் வேற சரியில்லை நம்மளுக்கு. இல்லாட்டா இப்ப பாய்ச்சல போட்டு விட்டுறலாம் அவனுக்கு. காலையிலே வைபா ஓட்டுறது பயங்கரமா இருக்கு. பூர்வம் அதுல பூந்து போவோம் அப்படி இருக்கு. பார்ப்போம். பூரு அப்பா ஏன்டா லடாக் விட்டு வந்தோன்றதுங்க. சரியான வேலுங்க. எவ்வளோ தாங்க முடியல சத்தியமா. உள்ள இது வேற ஷூட் வேற போட்டிருக்கனா அவியுது. இன்னொன்று பெரிய மைனஸ் தூக்கம். சரியான தூக்கம் வருது. அப்படியே டயர்டாகிட்டு உடம்பு ஃபுல்லாக. நேற்று காலையில் ஓட்ட ஆரம்பித்த வண்டி 24 ஹவர்ஸாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தூங்கலாம் நாங்கள். அப்பா சத்தியமாக வெறியாகுதுங்க. சரியான வெயில் அடிக்குது டெல்லியில். அது மட்டும் இல்லாமல் செல்லில் 3% தான் சார்ஜர் இருக்கா. இன்னொன்று வண்டியில் பெட்ரோல் இல்லை. இதில் என்ன கூத்துனா ஜங்ஷனை வந்து மாறி போயிட்டாங்க. வேறு ஜங்ஷன் போயிட்டேன். இப்போ அதுலேருந்து மறுபடியும் 10 கிலோமீட்ரு திரும்பி இந்த டிராஃபிக்கில் பூந்து நிஜாமுதீன் இன்னொரு ஜங்ஷனா அங்கே போகணுமா. அங்கே தான் வந்து வண்டி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம் நம்ம ஊருக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 5 கிலோமீட்டர் இருக்கணும். செல்லு தாங்க மாட்டான்னு தெரில. 3% தான் இருக்குது சார்ஜர். அதுக்குள்ளே போயிடணும். வண்டியில் பெட்ரோலும் இல்லை. ஐயோ சரியான டிராஃபிக்ங்க. முடிஞ்சிட்டு ஜோலி. எப்பா பேக் பிரேக் பிடிக்கல. ஐயோ இங்கே பாருங்க. இப்போ பேக் பிரேக்கு பிடிக்காம போயிட்டா சரி சத்தியமாக அழுப்பு தட்டுது. அண்ணே ஐயோ இங்கிட்டு போகிறீங்களா எல்லாரும்? இருங்கண்ணே போய்க்கிறேன். அப்பா ரொம்ப பெட்ரோல் அடைச்சிட்டு கடவுளே எப்படியாவது போயிரு. ஐயோ தம்பிடே எப்படியாவது இழுத்துடுறா அடைக்காதரா. இது வேற அடைக்குது. பின்னாடி பிரேக் வேற பிடிக்கலங்க. பெட்ரோல் அடைக்குதுங்க. ஐயோ தம்பிடே 2 கிலோமீட்டர் காமிக்குதே. ஐயோ போயிடுற தங்கம். தயவு செஞ்சு தள்ள விட்றாரா நீ. சத்தியமாக முடியாதுடா அண்ணால. அண்ணா செத்த வழி விட நான் போய்க்கிறேன். தம்பி இதுக்கு மேலே தாங்க மாட்டானே. எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாவா? ஸ்ட்ரைட்டாக போயிடு. ஐயோ அடைக்குது. ஐயோ டிராஃபிக்கா. போயிடுங்க சீக்கிரம் போயிடுங்க. ஆஹா ஐயோ அண்ணா பெட்ரோல் நீங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தள்ளு. ஓகே அண்ணா பெட்ரோல் ஐயோ முடிஞ்சிருச்சு அப்பா. ஸோ அண்ணா ஜங்ஷன் ரயில் ஜங்ஷன்
ஐயோ என்ன பேசாதுன்னு எனக்கும் புரியல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, இனிமேல் வந்து டெல்லி சைடு வரக்கூடாது. போ போ போ. ஐயோ ஐயோ அப்பா, இங்கே சத்தியமாக முடியலங்க. உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு காலையிலேருந்து. எதுடா எங்க சார்? எங்கடா இருக்கு? Bye bye bye. Yeah. Okay okay okay. Okay tata. Yeah. ஹை ஃபேமிலி, ஒரு வழியாக நம்ம வந்து ட்ரெயினுக்கு வந்தாச்சு. செல்லு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. இன்னொன்றுனா நம்ம ஹெல்மெட்டையும் வந்து சேர்த்து பார்சல் கொடுத்துருக்கோம். நம்ம ட்ரெயினில் வந்து அந்தளவு கூட்டம்லாம் இல்லை. நிறைய பேர் வந்து பயமுறுத்திட்டாங்க, கூட்டம் இருக்கும் அது இதுன்னு. இந்த மாதிரி பெரிய கூட்டம் உட்காந்துருக்கு, தூங்கிட்டு இருக்காங்க, பெரிய கூட்டம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கோம். அன்ரிசர் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கோம். சரி ஓகேங்க, இதை நான் வந்து டெல்லியை பற்றி நான் நிறையா வீடியோ சொல்லணும். டெல்லியை பற்றி நான் நிறையா சொல்லணும். அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன். நான் பேசுறதுக்கு காது விழுதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரி ஓகே, நான் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஓகே டாட்டா பாய். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் ஆல்ல பிடிச்சிங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நீங்கள் யார் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டாட்டா.